கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையைப் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தை எதைச் சொல்லுகிறது? இந்த உலகத்தை படைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களையும் என்னையும் படைத்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை, அவர் நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறாராம். இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினாலேயே சிருஷ்டித்தவர். அத்தனை மலைகள், குன்றுகள், பூக்கள், மிருகங்கள் அத்தனையையும் மனிதர்களை படைத்த அந்த தேவன் இன்றைக்கு நம் வலது கையை பிடித்திருக்கிறாராம். அவர் சொல்றாரு, பயப்படாதே. ஏன்னா நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகத்துக்கு உலகத்தை உண்டாக்கினவர் சர்வ வல்லமையுள்ளவர். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லும்போது நமக்கு எதிராய் எந்த வல்லமைகள் நிற்க முடியும்? இத நீங்க அப்படியே விசுவாசிச்சு, இத உங்களுடைய தியானத்துல நீங்க தியானிக்கும்போது உங்களுக்கு எதிராய் இருக்கிற அத்தனை சூழ்நிலைகளும் நீங்கள் மாறுகிறத பார்ப்பீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றாரு. சேனைகளின் கர்த்தர், அவரால முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அத்தனை பவர்ஃபுல்லான ஒரு தேவன் இன்றைக்கு நமக்கு துணை நிற்கிறேன். அப்ப அவர் நமக்கு துணை நிற்கிறார்னா, நமக்கு எதிரா எந்த சூழ்நிலை நிற்க முடியும், செயல்பட முடியும். அதனாலதான் அடுத்த வசனம் கூட அததான் சொல்லுது. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அப்போ இங்க யாக்கோபு, அங்க பூச்சின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த இஸ்ரவேல், யாக்கோபாகிய அந்த இஸ்ரவேலுக்கு எந்த பலனும் கிடையாது, சக்தியும் கிடையாது. ஆனா மிகப்பெரிய பலனும் சக்தியும் நிறைந்த தேவன் நமக்கு துணை நிற்கிறாராம். அப்போ இன்னைக்கு நம்ம பலத்துல நம்ம இல்ல. இன்னைக்கு ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்று நம் மீட்பர் பரிசுத்தர் உரைக்கிறாராம். மீட்பர்னா நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்கிறவர், விடுவிக்கிறவர் சொல்லுகிறாரு. நம்ம கூட அவர் இருக்கிறேன்னு. இதை தவிர, இதை விட உலகத்துல என்ன பாக்கியம் நமக்கு தேவை? அப்போ ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் என்றால் நமக்கு எதிராக எந்த சூழ்நிலையும் நிற்க முடியாது. அந்த தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 15, 16வது வசனங்கள்ல பார்க்கிறோம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றவரு நம்ம வாழ்க்கையில நம்மை பலப்படுத்தி ஒரு காரியத்தை செய்யறாரா. புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறாரா. ஒரு புதிய ஒரு பலனையும் சத்துவத்தையும் நமக்கு தந்து அவர் என்ன செய்யறாரா, நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா மலை போல இருக்கிற காரியங்களையும் நம்மை கொண்டே அதை என்ன செய்யறாராம், மிதித்து நொறுக்கி அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் பதருக்கு ஒப்பாக்கி விடும்படி நம்மை பலப்படுத்தி நமக்கு அந்த கிருபையை கொடுத்து அந்த காரியத்தை அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அது காத்து பறக்கடிக்கிறது போல நமக்கு எதிராக இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே அது ஒரு டஸ்ட் மாதிரி என்ன செஞ்சிருமா, பறந்து போயிரும். நமக்கு எதிராய் எந்த மலைகளும் நிற்க முடியாது, எந்த தடைகளும் நிற்க முடியாது. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது நம்ம அவரை மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம், அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுது. சங்கீதம் 73:23 தாவீது சொல்றாரு, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். இந்த உலகத்தை படைத்தவருடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறது என்றால் உங்களுக்கு விரோதமாய் ஒரு நாளும் எந்த தீங்கும், எந்த சத்ருவினுடைய தீங்குகளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அணுக முடியாது,
சேதப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 31:8 கூட நம்ம அததான் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். அப்போ இன்னைக்கு மறுபடி ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுகிற வார்த்தை. நான் இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய உன் தகப்பன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எத குறிச்சும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நான் உனக்கு முன்னாடி போறேன். நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு முன்பாக உங்கள் தேவன் செல்கிறார். அப்படிங்கிறத நீங்க மனதுல வச்சிருந்தீங்கன்னா, எந்த காரியத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம பயப்பட தேவையில்ல. அவர் நம்மள விட்டு விலகவே மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா, அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 10:28, 29 அத நான் பார்க்கிறோம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம குடும்பங்களும் இன்றைக்கு பிதாவாகிய தேவனுடைய கரங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவருடைய கையில இருந்து நம்மை பறிக்க ஒருவராலும் முடியாது அப்படிங்கிறத நீங்க ஆணித்தரமா எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அந்த நாள்ல இருந்து உங்களுக்கான விசேஷித்த பாதுகாப்பு அங்க பரலோகத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகிறதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். ஏன்னா வார்த்தை நமக்கு தெளிவா சொல்லுது. வாதை நம்ம கூடாரத்தை அணுக முடியாது. பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. ஏன்னா இன்னைக்கு அவர் கருத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவரை தாண்டி நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை இன்றைக்கு புதிதான கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்கி உங்களை கொண்டே உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையையும் அவர் நொறுக்கி போட்டு அதை பதருக்கு ஒப்பாக்கி விட செய்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்க அறிந்து கொண்டு நீங்க இன்றைக்கு பயப்படாமல் கலங்காமல் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும் அதை தைரியமாய் அவருடைய பலத்தோடு நீங்க செய்து முடிப்பீர்கள். நிச்சயம் தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டார் அப்படிங்கிறத நீங்க நம்பி அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா அப்பா எங்களை படைத்தவர் நீர் எங்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு முன்பாக நீர் செல்லுகிறீர். எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் பாதுகாக்கிற நல்ல தகப்பன். இன்றைக்கு உம்முடைய கரங்களுக்குள் எங்களை மூடி மறைத்து வைத்திருக்கிறீர் அப்பா. ஒரு தீங்கும் அப்பா இதை கேட்கிற யாரையும் அணுகாது, யாருடைய குடும்பங்களையும் அணுகாது, சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு பேசுகிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே எங்களை பாதுகாத்து எங்களுக்கான ஜெயத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எதிராயிருந்த அத்தனை சத்துருவின் திட்டங்களும் முறியடிக்கப்பட்டதற்காய், அத்தனை தடைகளும் உடைக்கப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.